ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு எதுவுமே இல்லாமல் வடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பவுலில் 1 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கிறேன். ரவை எடுத்த அதே கப்பில் 3/4 கப் அளவு தயிர் சேர்த்துக்கிறேன். சீரகம் 1/4 ஸ்பூன், பெரிய வெங்காயம் 1 எடுத்து நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடுறேன். 3 பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கியது, ஒரு சின்ன துண்டு இஞ்சி பொடியாக நறுக்கியது, பொடியாக நறுக்கி எடுத்துருக்கிற கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கிட்டு 1 சிட்டிகை அளவுக்கு சோடா உப்பு சேர்த்துடுறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். நம்ம சேர்த்துருக்கிற தயிரே கரெக்டாக தான் இருக்கும். ஒருவேளை கொஞ்சம் கெட்டியாக இருந்ததுன்னா கொஞ்சமாக 1 ஸ்பூன் இல்லை 2 ஸ்பூன் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டால் போதும். பாருங்கள், எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக இலக்கமாக இருக்கணும். ரவை நல்லா ஊற ஆரம்பிச்சதுன்னா கெட்டியாக ஆரம்பிச்சிடும். ஒரு பிளேட் போட்டு மூடி 15 நிமிஷம் நல்லா ஊற விட்டுக்க போகிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 15 நிமிஷம் நல்லா ஊறிடுச்சு. இப்போ நான் வடை தட்டி எண்ணெயில் போட்டு சுட்டு எடுத்துக்க போகிறேன். கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுட்டேன், நல்லா சூடு ஏறிடுச்சு. மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற ரவையை சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்து கையில் தண்ணி தொட்டுக்கிட்டு வடை போல் நம்ம மெதுவடைக்கு எப்படி நம்ம தட்டி போடுவோமோ அது போல் தட்டி நடுவில் கொஞ்சம் ஓட்டை போட்டு எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சதும் எண்ணெய் நல்லா சூடு ஏறினதுக்கப்புறமா தீயை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. எண்ணெயில் போட்டதுமே மேலே சீக்கிரமாக கலர் வந்துடும், ஆனால் உள்ளே வெந்திருக்காது. அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணோம்னா உள்ளேயும் நல்லா வெந்திருக்கும், மேலேயும் நல்லா கலராக வந்திருக்கும். அப்பப்போ லைட்டாக திருப்பி கொடுத்துட்டே இருந்தால் எல்லா பக்கமும் ஈவனாக வெந்து வரும். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. வடையை இப்போ நான் எடுத்துடுறேன். மேலே நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் வடை சூப்பராக ரெடியாக இருக்குது. இனி உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு ஊற வச்சு அரைச்சி செய்யணுங்கிற பிரச்சனையே இல்லை. இன்ஸ்டண்ட்டாக ரவையை எடுத்து நம்ம வடை செஞ்சிடலாம். இது போல் நீங்களும் இன்ஸ்டண்ட்டாக வடை செஞ்சு பாருங்கள். நான் 1 கப் ரவை எடுத்திருக்கேன். இந்த ரவையை ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் ரவையை மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துட்டேன். ரவை ரொம்ப பவுடராக இருக்கணும்னு இல்லை, ஓரளவுக்கு அரைச்சா போதும். ஒரு பாத்திரத்தில் அரைச்சி எடுத்துருக்கிற ரவையை சேர்த்துடுறேன். வெறும் மிளகாய் தூள் இப்போ நான் சேர்த்துக்க போகிறேன். காரத்துக்கு ஏற்றது போல் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் காரமாக வேணும்னா அதிகமாக சேர்த்துக்கலாம். காரம் கம்மியாக இருந்தால் ஒரு 1/4 ஸ்பூன் இல்லை 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம சப்பாத்தி மாவுக்கு எப்படி மாவு பசையுமோ அது போல் நம்ம மாவு பசைஞ்சிக்கணும். பாருங்கள், நான் மாவு நல்லா கரெக்டாக பசைஞ்சு வச்சுட்டேன். ரொம்ப இலக்கமாக இருக்கக்கூடாது, அதே சமயம் ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. ஒரு 1/2 ஸ்பூனுக்கு நான் எண்ணெய் எடுத்துட்டு மாவு நல்லா பசைஞ்சு வச்சிடுறேன். ஒரு 10 நிமிஷத்துக்கு ரவை ஊறட்டும். மேலே ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிடலாம். 10 நிமிஷம் நான் நல்லா ரவையை ஊற வச்சுட்டேன். இப்போ நம்ம சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கலாம். சின்னதாக உருண்டை எடுத்துக்கிட்டு நல்லா உருண்டை பண்ணிக்கணும். கோதுமை இல்லை மைதா நம்ம எடுத்துக்கலாம் தேய்க்கிறதுக்கு. பாருங்கள், நல்லா மெல்லிசாக தேய்ச்சிருக்கேன். பாருங்கள் எந்த அளவுக்கு மெல்லிசாக இருக்குன்னு பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா மெல்லிசாக தேய்ச்சதுக்கப்புறமா கத்தியில் சின்ன சின்ன பீஸாக நம்ம கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். ரவுண்ட் ஷேப் வேணால் ரவுண்ட் ஷேப்பில் பண்ணிக்கலாம், இல்லை உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இதை நம்ம தனித்தனியாக பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். இந்த மாதிரி கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா சூடேறிடுச்சு. இப்போ நான் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இதை எண்ணெயில் போட்டுடலாம். ரொம்ப சீக்கிரமாக வெந்துடும், ரொம்ப நேரம்லாம் இதை வேக வைக்கணும்னு இல்லை. ஒரு 2 நிமிஷம் குக் பண்ணாலே போதும், நல்லா வெந்துடும். இப்போ நான் எடுத்துடுறேன். ரொம்ப சீக்கிரமாகவே நம்ம ஒரு காரசாரமான ஒரு ஸ்நாக் நம்ம ரெடி பண்ணிட்டோம். ஸ்கூல்லேருந்து குழந்தைங்க வந்தாங்கன்னா அவங்க வரத்துக்குள்ளே ஒரு 1/4 மணி நேரத்தில் இல்லை ஒரு 20 நிமிஷத்தில் நம்ம இதை செஞ்சு முடிச்சிடலாம். ஈவினிங் டைமில் டீ குடிக்கும் பொழுது
இது போல் ஒரு சூப்பரான ஸ்நாக்கை நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது செய்கிறதும் ரொம்ப ஈஸி தான். இதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் நம்ம சாட் மசாலா சேர்த்து சாப்பிட்டோம்னா இன்னும் டேஸ்டியாக இருக்கும். அதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபியை நீங்களும் உங்களுடைய வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.